अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बिश्रह लि सद्री वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மனித சமுதாயம் நேர்வழி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் தன் புறத்திலிருந்து ஒரு வேதத்தை கொடுத்து திருமறை குர்ஆனான அந்த வேதத்தை நாம் படிக்கிறதின் மூலமும் அதை செயல்படுத்துறதன் மூலமும் நேர்வழி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறான். இப்படியாக அந்த திருமறை குர்ஆன் நமக்கு பல ரகசியங்களை சொல்லுது. அதில் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இறைவன்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி திருமறை குர்ஆன் 57வது அத்தியாயம் 4வது வசனத்தில் வானங்களையும் பூமியையும் அவனே 6 நாட்களில் படைத்தான், பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான், பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் அறிவான். நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான், நீங்க செய்தவற்றை அல்லாஹ் பார்க்கின்றான் அப்படின்னு சொல்றான். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா வானம் மற்றும் பூமி அதுக்கு இடைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் 6 நாட்களில் படைச்சான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். நம்ம பூமியில மேலிருந்து இறங்கினாலும் கீழிருந்து மேலே போனாலும் வானத்திலிருந்து இறங்கி வந்தாலும் பூமியிலிருந்து வானத்துக்கு சென்றாலும் எல்லாவற்றையுமே அல்லாஹ் அறியக்கூடியவனாகவும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கிறவனாகவும் நம்ம கூடயே இருக்கிறதாகவும் சொல்லி காட்டுறான். ஆக அவனுக்கு தெரியாம ஒரு அணுவும் அசையாது, ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியாம அது இருக்காது. வானத்திலேயோ பூமியிலேயோ என்ன ஒரு சின்ன அசைவு இருந்தாலும் அது அவனுக்கு தெரியுங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துறான். இந்த திருமறை குர்ஆன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதமாக இறக்குறான். ஆனால் அந்த தூதருக்கோ எழுத படிக்க எது ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட தூதருக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் வாய் வழியாக ஒளி வடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொடுத்து அதனை மனனம் செய்ய வச்சு அந்த வேதத்தை அவங்களுடைய உள்ளத்தில் பாதுகாத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த மக்கத்து குறைஷியர்கள் இறைவனை நம்புகிற அதே சமயத்தில் சிலைகளையும் வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த மக்களை பார்த்து இறைவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? 23வது அத்தியாயத்தின் 84 முதல் 89வது வசனம் வரைக்கும் இந்த பூமி மற்றும் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் யாரு அப்படின்னு கேட்டு பாருங்க. இன்னும் 7 வானத்துக்கும் அதிபதியாக மகத்தான அர்ஷுக்குரிய அரசன் யாருன்னு கேட்டு பாருங்க. அந்த மக்களை பாதுகாக்கிற இறைவன் யாருன்னு கேட்டு பாருங்க அப்படின்னு முகமதே அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க அல்லாஹ் தான் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. என்றாலும் அவங்க சொல்கிறது சரிதானா, செய்கிறது சரிதானான்னு சிந்திக்க வேண்டாமா? அவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டாங்களா, பயப்பட மாட்டாங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அப்போது அல்லாஹ்னு வார்த்தை அளவில் அவங்க இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவனோடு சேர்த்து அவனுக்கு இணை வைக்கிற விதத்தில் சிலைகளையும் வணங்கி வந்தாங்க. அதனால தான் அந்த மக்கள் செய்தது தவறு. இறைவன் ஒருத்தன் தான், அவன்தான் இந்த அகில உலகத்தையுமே ஆளக்கூடிய அதிபதியாக இருக்கான் அப்படிங்கிறதையும் இதை பற்றி 21வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல கடவுள்கள் இருந்தால் இந்த உலகத்துக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கடவுள்களை பூமியிலிருந்து அந்த மக்கள் தான் தயாரிக்கிறாங்க, அந்த தயாரிக்கப்பட்ட கடவுள்களாக யார் ஒருத்தருக்கும் உயிர் கொடுக்கக்கூட முடியாது அப்படிங்கிறதையும், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்துல வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கடவுள் இருந்திருந்தா இந்த உலகம் சீரழிந்து போயிருக்கும் அப்படின்னும் அர்ஷின் அதிபதியாகிய அவனே மிக தூய்மையான இறைவன் அப்படிங்கிறதையும் இங்கே உறுதிப்படுத்துகிறான். அப்போது பல கடவுள் கொள்கை அப்படிங்கிறது சாத்தியமற்றது. ஆக்க, அழிக்க, கொடுக்க, கல்விக்கு, மழைக்குன்னு சொல்லி தனித்தனியாக நீங்கள் கடவுளை வச்சுருந்தீங்கன்னா அது நிச்சயம் உலகத்தில் குழப்பத்தை தான் ஏற்படுத்தி உலகத்தின் நியதியையே அது சீர்குலைச்சிடும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறான். ஆக குர்ஆன் சொல்லக்கூடிய இறைவன் யாரு, அவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த இறைவன் எங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். முன்னர் கூறப்பட்ட வசனத்தில் இறைவன் நம்மளோட நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே இறைவன் இருக்கிறதா சொல்கிறானே, அப்போது இறைவன் தூணிலும் துரும்பிலும் இருக்கிறதா அர்த்தமாகுமா அப்படின்னு யோசிக்கணும். அதே சமயத்தில் வானம் பூமியை 6 நாட்களில் படைச்சிட்டு நான் அர்ஷின் மேலே அமர்ந்தேன்னு சொல்கிறானே, அர்ஷுக்குரிய அதிபதினு சொல்கிறானே, இந்த அர்ஷனா என்ன? நம்மையும் இந்த அகிலத்தையும் படைத்த இறைவன் அர்ஷின் மேலே அமர்ந்திருக்கிறதா சொல்கிறான். அந்த அர்ஷுங்கிறது என்ன, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன?
அந்த அர்ஷ் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுப்போம். 7வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தில், உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். இரவை பகலால் அவன் மூடுகிறான். பகல் இரவை வேகமாக தொடர்கிறது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையால் கட்டுப்படுத்துகிறான். கவனத்தில் கொள்க, படைத்தலும் கட்டளையும் அவனுக்கே உரியது. அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனத்திலையும் அல்லாஹாலா 6 நாட்களில் வானம் பூமியை படைச்சிட்டு அர்ஷில் அமர்ந்ததாகவும், இரவு பகல் நட்சத்திரங்கள் இது எல்லாம் ஒரு காலம் காட்டியாக இந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்திட்டு, இன்னொரு வசனத்தில் குர்ஆனில் ரொம்ப மிக முக்கியமான வசனம்னே சொல்லலாம். அதுதான் ஆயத்துல் குர்ஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 255வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹாலா அந்த அர்ஷினா என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை, அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன் லஹு மாஃபிஸ் சமாவாதி வமாஃபில் அர்ல். அந்த இறைவனுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ கிடையாது. வானம் மற்றும் பூமிக்கு இடையில இருக்கக்கூடியவை அனைத்தும் அவனுக்கு உரியதுதான். மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்ல வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் ஒருத்தரும் பேச முடியாது. அவனுக்கு முன்னரையும் பெண்ணேயும் உள்ளவற்றை அவன் அறிவான். அவன் அறிஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் வேற யாராலையும் அறிய முடியாது. அவனுடைய சிம்மாசனமான அந்த இருக்கை தான் அர்ஷ் அப்படிங்கிறதையும், வானம் மற்றும் பூமிக்கு இடையில இருக்கிறத காப்பாற்றுவது அவனுக்கு எந்த வகையிலையும் சிரமம் கிடையாது. அவன் உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறான். அப்போது அர்ஷ் அப்படிங்கிறது தன்னுடைய சிம்மாசனம் அப்படிங்கிறத இறைவன் இங்கே உறுதிப்படுத்துகிறான். அல்ஹம்துலில்லா, நாம் குர்ஆன் கூறக்கூடிய இறைவன்னா யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அவன் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த பதிவில் நாம் இறைவனுடைய பிரம்மாண்ட படைப்பான இந்த அர்ஷ் எங்கே இருக்குது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கும். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக என்ற பிரார்த்தனையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.